அனைவருக்கும் வணக்கம். கத்தார் தமிழர் சங்கம் நடத்தக்கூடிய இரவு போட்டிக்காக வந்திருக்கோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். மோகன சுந்தரம். நம்ம வந்து இப்போ கத்தார் தமிழர் சங்கத்துல வந்து இப்போ இறகு பந்து போட்டி வந்து கடந்த ஒரு 3 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கும். சரிங்கண்ணா. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 100 to 150 பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு நான் எப்படி சொன்னா வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வச்சோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்க்கும்போது நம்முடைய வந்து மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இன்வால்வ் பண்றதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கேம் மாத்தலாம்னு சொல்லி என்ன பண்ணோம்னா வந்து ஃபேமிலி ஃபன் டோர்னமெண்ட்டாக மாற்ற ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ என்ன கேட்டகரி அது ஒரு 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் வந்து ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர், பிரதர் அண்ட் தாடி சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே குடும்ப உறுப்பினர்களா எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி நீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்கன்னா அந்த மெம்பர் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா இது ஒரு குடும்ப போட்டி மாதிரி இருக்கு. எங்க ஃபேமிலி இருக்க ஒரு 4 பேர், உங்க ஃபேமிலி ஒரு 4 பேர் அப்படி கடந்து விளையாட்டு இருக்காங்க. 2 வருஷம் போயிட்டு நல்லா இருக்கு. நமக்கு கிட்ட ஒரு 150 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. வருஷம் எல்லா மெம்பரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இந்த போட்டி வந்து எத்தனை நாளா நம்ம திட்டமிட்டு அதுக்குண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை குழுக்களை நம்மளோட வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை பிரிச்சிருக்கீங்க? அதுக்குண்டான வேலைகள் எப்படி நடந்துச்சு? இது பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் நம்ம ஒரு எல்லா ப்ரோக்ராம் தமிழ்ச்சி ஒரு ஆனுவல் கேலண்டர், ஒரு வருஷத்துக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம் ஒரு கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்லயே போட ஆரம்பிச்சிடும். நம்ம திட்டமிட்டுறோம் முன்னாலே ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு இந்த வாரமும் அடுத்த வாரமும் மாறும். இப்ப நவம்பர்ல நம்ம பேட்மிண்டன் நடத்தணும்ன்றது நம்முடைய திட்டம். அது அதுக்கேற்ற மாதிரி எப்ப கோர்ட் ரெடியா இருக்கு. அப்புறம் அம்பையரிங் டீம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அம்பையர்ஸ் இருக்காங்க கத்தார்ல, விகிஏபின்னு. ஸோ அவங்க தான் நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நவம்பர் 15 செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா இருந்து 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம எம்சி, எஸ்சி மற்ற வாலண்டியர்ஸ் வந்து நம்ம டீமே பாத்தீங்கன்னா எம்சி 10 பேர்னா ஒரு சப் கமிட்டின்னு சொல்லிட்டு அவங்க 20 பேர் இருப்பாங்க. அப்புறம் வாலண்டியர் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இது எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம ஒர்க் பண்றோம். டீம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கோர் கமிட்டியா ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த மெயின் என்னென்ன கேம் பிளான் பண்றது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் வந்து இந்த கோர்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்கூல்ல இந்த ஏசோக்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கோர்ட் ஒரு லீஸ்ட் அமௌண்ட்ல. ஸோ அதை கோஆர்டினேட் பண்றது ஒரு தனி டீம். அது மட்டும் இல்லாம ஃபுட் நம்ம வெளில பார்த்தா ஸ்டால் வச்சிருக்கோம். ஃபன்லாண்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணி ஸ்பான்சர். ஆமா, அவங்க வந்து நம்ம நியூ என்டர்பிரினர். ஸோ அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதை மேனேஜ் பண்ண ஒரு தனி டீம். அதுக்கு இப்போ லைன் எம்பையர் ஒரு தனி டீம், ரிஜிஸ்டர் தனி டீம். கிட்டத்தட்ட ஒரு 6 டீம், ஒரு டீம்லயும் ஒரு 5 to 6 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்புங்க. இது ஒரு போட்டின்னு மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தன்னார்வலர்கள், நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சிருவோம். இந்த மாதிரி நிறைய போட்டிகளையும் நிறைய குடும்பங்களையும் வரவழைச்சு நிறைய போட்டிகள் நடத்தி இந்த மாதிரி நிறைய நம்ம கொண்டு போகணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நன்றி. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம ஆனுவல் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. கோல்டு, சில்வர், பிளாட்டினம். அவங்க இல்லைன்னா நம்ம எந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து பொருள் கொடுத்து நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சங்கத்துக்கு வந்து ஆதரிச்சு அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச தொகையை தராங்க. அதை வச்சு நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய கான்செப்ட் ஃபுல்லா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ண ஒரு கல்ச்சரா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுறது நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சியிலும் முடிஞ்ச எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ் பண்ற மாதிரி நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து நடத்திட்டே இருப்போம். எல்லாரும் வந்து பார்க்க போறோம். ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகே.